உலக பிரசித்தி பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகிலுள்ள பிரசித்தி பெற்ற உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோவால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் கோவிலில் ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 40ஆம் ஆண்டாக அன்னாபிஷேகம் நடைபெற்றது. சோழீஸ்வரர் கோவிலில் உள்ள 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்ட லிங்கத்திற்கு 100 மூட்டை அரிசியால் நீராவி கொதிகலன்களை கொண்டு சாதம் சமைத்து லிங்கத்தின் மேல் சாத்தப்பட்டது. இது காலையில் 9 மணி முதல் சாதம் சமைத்து ஆற வைத்து லிங்கத்தின் மேல் சாத்தப்பட்டது. அவ்வாறு சாத்தப்படும் சாதம் தரிசிக்கும் போது ஒவ்வொரு சாதமும் லிங்கத்தின் தன்மையை பெறுகிறது எனவும் கோடிக்கணக்கான லிங்கத்தை நேரில் தரிசிப்பதாக ஐதீகம். மாலை 6 மணி அளவில் முழு நிலவு உதிக்கும் நேரத்தில் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 8 மணி அளவில் லிங்கத்தின் மேலுள்ள சாதங்களை பிரித்து பக்தர்களுக்கு உணவாக வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு வழங்கியது போக மீதமுள்ள சாதத்தை அருகிலுள்ள ஆறு, ஏரி, குளங்களில் மீன்களுக்கு உணவாக அளிக்கப்பட்டது. இன்று மாலை முதல் மழை பெய்து வந்த நிலையில் மழையையும் பொருட்படுத்தாமல் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லிங்கத்தினை தரிசித்து சென்றனர். இவ்வாறு நடைபெறும் அன்னாபிஷேகம் விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் காஞ்சி சங்கரமட அன்னாபிஷேக விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதேபோன்று சுகாதாரத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் கோவில் பகுதிகளில் முகாமிட்டிருந்தனர். பாதுகாப்பு ஏற்பாட்டினை அரியலூர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் ஜெயங்கொண்டம் துணை கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் ஆண்டிமடம், மீன்சுருட்டி, தாப்பலூர், உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட காவல் நிலையங்களிலிருந்து போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். Okay.